வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி காளான் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் லேசாக வதக்குங்க. இந்த அளவுக்கு வதக்கலாம். அடுத்தது தக்காளி, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, போட்டோன்னே எடுத்துடலாம். அடுத்தது இப்போ ஒரு சட்டியில் பட்டை, லவங்கம், சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கேன். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு 2 நிமிஷம் வதக்குங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு காளானை போட்டுக்கோங்க. போட்டு இதையும் நல்லா வதக்கலாம். காளான் போட்டோன்னா நல்லா தண்ணி விடுங்க, அதிலே நல்லா வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா சுருங்கிடுங்க. காளான் போட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா சுருங்கிடும். இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ ஊற்றிருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. தண்ணி எனக்கு இந்த அளவுக்கு போதுங்க. இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. மல்லி இலையை தூவி இறக்கி வச்சிடலாம். சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த காளானில் வைட்டமின் B6 இருக்குதுங்க. இதில் புரதம், நார் சத்து, கால்சியம் அனைத்து சத்து இதில் இருக்குதுங்க. ஞாபக சக்தியை அதிகரிக்குங்க. நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கும். கை கால் வலி இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். இதை குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுங்க. ஞாபக சக்தியை அதிகரிக்கும். நரம்பு தளர்ச்சி வராதுங்க. இதில் ஸ்கின் பிரச்சனை வராதுங்க. இந்த காளான் குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.